கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அற்புதமான சபையார், அற்புதமான சுவிசேஷ கூட்டத்தில் என்னை பங்கு பெற செய்ய அழைத்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும், அதுக்கு வழித்துணையாக இருந்த பாக்கியராஜ் ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை மூல தெரிவிச்சுக்கிறேன். ஊர் தலைவர் பேசின அவரே ஒரு சுவிசேஷம் மாதிரி பேசிட்டார். கிட்டத்தட்ட இதுவே ஒரு பெரிய சுவிசேஷம் தான். உண்மையில் அவர் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் அவரே பேச சொல்லுங்கள், ஃபுல் செய்தி கொடுத்துருவார். ரொம்ப நல்லா அருமையாக பேசினார். ஒரு ஜெயிலில் ஒரு பாஸ்டர் பார்க்க போனாங்க, 60% பார்த்துட்ருக்காங்க சொன்னாங்க இல்லையா. அப்படி தான் ஒரு பாஸ்டர் ஒரு ஜெயிலில் போய் சுவிசேஷம் பேசினார். அவங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கடைசியில் சொன்னாங்க, ஐயா நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாங்க. ஆமாம், பாஸ்டர் சேர்ந்தால் நல்லா. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக பேசினார் ஐயா அவர்கள். ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய கூட்டத்திற்கு அவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்துரும். இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஊர் தலைவர் போன வருஷம் எல்லா வருஷம் அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு. நீங்கள் வந்த பேர் சொல்கிறதில்ல, நீங்கள் இல்லாத போதே உங்களை பேர் சொல்லிவிட்டார். நம்ம இல்லாத போதும் நம்மளை சொல்கிறது தான் நம்ம உண்மையான பேர். நம்ம நேராக பேசுகிற முகஸ்துதி அது கிடையாது. அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் அவரை பற்றி சொன்னாங்க, ஊர் தலைவர் தான் எங்களுக்கு எல்லா வித ஹெல்ப்பும் பண்ணுறாருன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சாட்சி வாழ்க்கையை தான் என்னுடைய சாட்சியை, செய்தி சாட்சி எல்லாம் ஒன்றா வரும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மெய்யான சாட்சி என்ன பண்ணோம்? ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். ஒரு சோர்ந்து போன ஆத்மாவை நம்ம சாட்சி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். மறந்து போன ஆத்மாவுக்கு ஒரு நினைவுகளை கொண்டு வரும். அதுக்கு தான் சாட்சி சொல்கிறது. அதனால தான் சாட்சி சொல்லுங்கன்னு எல்லாருமே கேட்குறது. அதுதான் நான் என்னுடைய குறிக்கோளை வச்சுருக்கிறேன். எங்கள் அம்மா ஒரு சிரியன் கிறிஸ்டின்கள், கேரளாவை சேர்ந்தவங்க. அவங்க 4 அக்கா தங்கச்சி, அண்ணம்மாள் பெரியவங்க, அப்புறம் எங்கள் அம்மா சாராள், அப்புறம் மார்த்தாள், அப்புறம் ராகேல், 4 பேர். அதில் சாராள் எங்கள் அம்மா மட்டும் ஒரு 13 வயசில் சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்துட்டு சினிமா நடிக்க தான் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நிறைய படங்கள் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தா தெரியும். சந்திரலேகா ட்ரம் டான்ஸ் அதெல்லாம் ஆடியிருப்பாங்க. பக்தமீரா MS சுப்பரேஷன் படத்தில் கிருஷ்ணரா வருவாங்க. சக்கரதாரில் எங்கள் அண்ணன் புஷ்பவல்லி ஜெமினிஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சேத்துல போட்டு கொண்டு அந்த மாதிரி நடிப்பாங்க. அப்புறம் சதுரகன் ஒரு படம் எடுத்தாங்க நார்த் மெட்ராஸில், ஜோஷின்னு டாக்டர். அவர் அந்த படத்தை இன்னும் யூடியூப்பில் போடலை. அதில் எங்கள் அம்மா நடிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன படம் நடிப்பாங்க. பத்மினி தங்கை ராகினி வச்சு ட்ராமாலாம் போட்டிருக்காங்க. இப்படி நிறைய சினிமாக்காக ரொம்ப உழைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்த உடனே ஒரு குடம் தண்ணி எடுத்து அப்படி தள்ள ஊற்றிட்டு, அங்கே நாங்கள் இருந்து கோடம்பகம், ஆக்சுவலாக டி நகர் தான் கோடம்பகம் தான் சொல்லுவோம். ஏன்னா கோடம்பகம் ஸ்டேஷன்லேருந்து இந்த ரோடு அபிவுல்லா ரோடு, அந்த அபிவுல்லா ரோடு நேராக போய் மறுபடியும் இன்னொரு லெங்க் ரோடு கண்டினியூ ஆகும். அந்த ரோடில் இல்லாத நடிகர் நடிகே கிடையாது. ஜெமினிசன் சாவித்திரி ஆகட்டும், ஓஏகே தேவர் ஆகட்டும், VK ராமசாமி ஆகட்டும், ஸ்ரீதேவியும் தங்கியும் ஒன்றா படித்தாங்க பள்ளிக்கூடத்தில். ஏவி ராஜன், புஷ்பலதா ஆகட்டும், வாணிசிரி ஆகட்டும், ஆனந்தன் ஆகட்டும், படாபட் ஜெயலட்சுமி, எவ்வளோ ராஜஸ்ரீ, எவ்வளோ நடிகை வேணால் சொல்லலாம். அத்தனை பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த ரோட்டில் தான் எங்கள் அம்மா இருந்தாங்க. அப்போ RS மனோகர் அங்கே இருந்தார். அவர்கிட்ட எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் என்னை சேர்த்து விட்டாங்க. நான் ஒரு 7 வயசில் ட்ராமாவில் சேர்ந்துட்டேன். ஒரு 1000 ட்ராமா நடிச்சிருப்பேன் ஒரு 10 வயசுக்குள்ளே. மனோகர் பாட்டு ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பரிசு வாங்கியிருக்கேன். பாவேந்தர் பாரதிதாசன் பரிசு வாங்கியிருக்கிறேன். அதனால் வருஷத்தில் 300 நாள் சினிமா ட்ராமாவுக்கு போயிடுவேன். பள்ளிக்கூடத்துக்கு போகவே முடியாது. ஆனால் வருஷம் ட்ராமா மட்டும் அந்த பெரிய நடித்த ட்ராமாவை எடுத்துகிட்டு வருஷத்துக்கு ஆனிவர்சரி ஸ்கூல் ஆண்டு விழாவில் போட்டு நடித்து காட்டுவேன். அது மட்டும் பண்ணுவேன். மற்றபடி படிப்பு ஏறலை. அப்போ என்ன பண்ணுறது, பரிசில் எக்ஸாம் பேப்பர் கொடுத்தா நான் ஒயிட் பேப்பர் திருப்பி கொடுப்பேன், வெள்ளை பேப்பர். அவங்க பார்ப்பாங்க, டீச்சர் இதுக்கு மேலே என்னடா சைபருக்கு கீழே மார்க்கே இல்லையடா, அதான கடைசி மார்க்கு, அது கீழே எங்கே மார்க் இருக்குது. அவங்க ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, ஏதாவது எழுதி கொடுத்து ஒரு 5 மார்க் போடுவாங்கன்னு. எனக்கு அது கூட தெரியாது. அப்போ எல்லாம் டீச்சர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் உருப்பட மாட்டான், இவனை ஃபெயில் பண்ணிடலாம். 6வது படிக்கும்போது ஃபெயில் பண்ணிடலாம் சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹெட்மிஸ்டர்ஸ் வராங்க, என்ன நடக்குது, இந்த மாதிரிங்க இவன் படிக்க மாட்டேன்றான், வெள்ளை பேப்பர் கொடுக்குறான், 300 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேன்றான், அதனால் இவனை ஃபெயில் பண்ணிடலான் இருக்கோம். ஃபெயில் பண்ணிட்டா அடுத்த வருஷம் ஸ்கூல் ட்ராமா யார் போடுறது, ஒருத்தன் தான் இருக்கிறான் நமக்கு, புரியுதா? அதனால் அவனை பாஸ் பண்ணி விடுங்க, SSLC போய் முட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்படி தான் நான் படித்து தான் பாஸ் பண்ணல, நடித்து தான் பாஸ் பண்ணேன். பள்ளிக்கூடம் பூரா அப்படி தான் நடந்துச்சு. அதனால் எங்கள் அம்மாவும் சினிமா ஆசை, எனக்கும் சினிமா ஆசை சின்ன வயசில் வந்துடுச்சு. எங்கள் அம்மா ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பத்மினி ராகலாம் வச்சு ட்ராமா என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. சீன் செட்லாம் வரைஞ்சி வாடகை விடுவாங்க, நடன குழு வச்சுருந்தாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் காலையில் எழுந்தோடனே 4:30 மணிக்கெலாம் தள்ள தண்ணி ஊற்றிட்டு பிள்ளையார் கோயில் போவாங்க. கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் இருக்குது. ஈர புடவையோடு போவாங்க. போய் அங்கே நிறைய சாமிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு திரும்பி வருவாங்க. அதுக்குள்ளே புடவையெல்லாம் காஞ்சிடும். டெய்லி அது மழையாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க மட்டும் போக மாட்டாங்க. எனக்கு 7 வயசு 8 வயசு எந்த தள்ளியும் தண்ணி ஊற்றி என்னையும் கூட்டு போவாங்க. நான் கேட்பேன், நீங்கள் போகிறீங்க சரி, என்ன எதுக்கு கூப்பிட்டு வரீங்க, வாடா அந்த சாமி கும்பிட்றான்னு மிரட்டி கூப்பிட்டு போவாங்க.
சரி போனால் சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க, புளியோதரை கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வருவேன். இப்படி எங்கள் அம்மா ரொம்ப காலம் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. சீன் செட்லாம் வரைஞ்சி பெரிய ஒரு 5 கிரவுண்டில் சீன் செட்டில் வரைஞ்சி அந்த ஹபீபுல்லா ரோட்டில் வச்சுருந்தாங்க. பெரிய வீடு அது. அப்படி இருக்கும்போது பெருசாக வர முடியல. 30 வயசு ஆகிடுச்சு. 13 வயசில் வந்தாங்க, 30 வயசு ஆகிடுச்சு. அப்போ எங்கள் பெரியம்மா வராங்க. பெரியம்மா வந்து பார்க்குறாங்க. அக்கா அவங்க அங்கே இருக்காங்க, சீரியன் கிறிஸ்டின் பாப்பா. அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன நீ என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இந்த மாதிரி நான் சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு. ஆமாம், நீ 13 வயசில் வந்த, 30 வயசு ஆகிப்போச்சு, நீ ஒன்றும் பெருசாக லைம் லைட்டில் வரவே இல்லையே, பெருசாக உன்னை பற்றி பேரே காணுமே என்ன? ஆமாம், நான் என்ன பண்ணுறது, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி என்ன பண்ணுறேன்னு சொல்லு. நான் வந்து காலைலானா ஈரப்புடவையோட பிள்ளையார் கோயிலுக்கு போகிறேன், அப்புறம் ஐயப்ப பூஜை பண்ணுறேன், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறேன், யாகம் பண்ணுறேன், என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போ எங்கள் பெரியம்மா கேட்டாங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு சாமி இருக்குது, ஆனால் நம்மளுடைய கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன். ஒரு அள்ளிலே சொல்லலாம் இல்லையா? உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து. அதை வணங்குவதை விட்டு நீ தப்பான கடவுளை கும்பிட்டுருக்குற, நீ தப்பு பண்ணுற. பைபிளில் அந்த காலத்தில் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, தீர்க்கதரிசிலாம் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட, நானே தேவன், என்னை இல்லாமல் வேற வணங்க வேண்டாம்னு. ஆனால் மக்கள் கொஞ்ச நாள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? மலைக்கு மேலே விக்கிரத்தை வச்சுருவாங்க, மரத்துக்கு கீழே செடியை வச்சு பாக்கால கும்பிட ஆரம்பிச்சு. அதே நீ தப்பு பண்ணுற அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு திட்டிட்டு ஒரு வாரம் வந்துட்டு போயிடுவாங்க. போனோடனே எங்கள் அம்மா ஞானோதயம் வந்துடும். அக்கா திட்டாங்களே, அதான் நானும் இது கேட்டுக்கிட்டு இருப்பேன், என்னடா ஜீசஸ் பற்றி இதை சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ நடராஜ மூலியார் உங்களுக்கு தெரியும், பெரிய சுவிசேஷகர், அக்காடின் வாய்ச்சி அவரே பாட்டெலாம் பாடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய், பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாருங்க எனக்கு வேண்டாம். அந்த மாதிரி அற்புதமான பாடல் பாட சுவிசேஷகர். அவர் கூட்டம் போடுவார், பரங்கால் பார்க்கல. கூட்டம் போடல எங்கள் அம்மா உடனே அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்களே, உடனே நேராக சுவிசேஷம் கொடுத்து போவாங்க. என்னையும் கூப்பிட்டு போவாங்க, நானும் போவேன். போனால் முட்டி போடுறதுன்னா, ஜெபம் பண்ணுறதுன்னா, பைபிள் படிக்கிறதுன்னா அப்படியே பயங்கர பக்தியாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப அப்படி ஜீசஸ் பற்றிலாம் சொல்லுவாங்க, எல்லாம் கேள்விப்படுவேன். இது பெரியம்மா சொன்னது இப்படி தான், உண்மை தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். 10 நாள் ஆகும். 10 நாள் கூட்டம் முடிஞ்சிடும். 11 நாள் காலையில் தள்ள தண்ணி ஊற்றிடுவாங்க. பேக் டு தி பெவிலியன். மறுபடியும் பிள்ளையாருக்கு போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒன்றும் புரியாது, என்னடா அது 10 நாள் வந்தாங்க, ஜீசஸ் பற்றிலாம் பேசுனாங்க, முட்டி போட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, மறுபடியும் அங்கே போயிட்டாங்களேன்னு. மறுபடியும் பிஷப் நீபிகன்னு ஒருத்தர் போடுவார் மூர்மாட்டில். எங்கே சுவிசேஷ கூட்டம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஞானோதயம் வந்துடும். நேராக போவாங்க. ஒரு 10 நாள் பயங்கரமாக பக்தியாக இருப்பாங்க. 11 நாள் காலில் தள்ள தண்ணி ஊற்றிடுவாங்க. அவங்க தள்ளின் தண்ணி, என் தள்ளின் தண்ணி, முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியாது, இப்படி ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ தான் யோசித்தேன், அப்போ எங்கள் அம்மா ஏன் அப்படி இருக்காங்கன்னா அது காரணம் வந்து எங்கள் அப்பா ஒரு இந்து. எங்கள் அப்பா இந்துன்னா இந்துலே ஒரு உயர்ந்த இந்து. அதாவது உங்களுக்கு வந்து முதல் தமிழகத்துக்கு பெண் முதல்வர் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் லேடி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யார்? முதல் தமிழ் பெண் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு யார்? வி.என். ஜானகி. வீன்னா வைக்கம், என்னன்னா நாராயணி, அதான் வி.என். ஜானகி. நம்மளாம் அப்பா பேர் தான் இன்ஷியல் வைப்போம். ஆனால் எங்கள் அப்பா குடும்பத்தில் அம்மா தான் முக்கியம், அப்பாவுக்கு மரியாதை கிடையாது. அதுக்கு அடுத்தது தாய் மாமன், எங்கள் அப்பா நாராயணன் அவர் பேர். நாராயணி அக்கா, தம்பி நாராயணன். என்னோடய அத்தை பொண்ணு தான் வி.என். ஜானகி. நானும் எம்ஜிஆர் சகல யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறோம். அது என்னன்னா, அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துருந்தாங்க. வேறு வாழ தெரியல அவங்களுக்கு. அதனால வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் லைம் லைட்டுக்கு வராமல் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதனால் என்ன பண்ண, வி.என். ஜானகி வந்து 13 வயசில் கும்பகோணத்தில் இருக்கிறாங்க. அப்போ நாராயணன் எங்கள் அப்பாவை கூப்பிட்றாங்க. இல்லை இந்த மாதிரி தம்பி, அவர் பாம்பேயில் பெரிய ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ₹1,00,000 சம்பளம். அப்போவே அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் வந்து வி.என். ஜானகி வந்து இந்த மாதிரி ஜானகி வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றான், உன்னால் எதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. உடனே எங்கள் அப்பா ஜானகியை கூட்டிகிட்டு வந்து சென்னை கூப்பிட்டு வந்து நடிப்பு சொல்லி கொடுத்து, நடனம் சொல்லி கொடுத்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். இப்போ சொல்கிறாங்களே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, அதுமாதிரி ஃபஸ்ட்டு லேடி சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னா வி.என். ஜானகி தான். ஏன்னா 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, இந்த சிந்தாமணின்ற கேரக்டர் அவங்க தான். பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பா தான் ஃபுல்லாக சைனிங் அத்தாரிட்டி, அவர் தான் எல்லாம் பார்ப்பார். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி கும்பலில் அந்த கூட்டத்தில் உட்காருவார், இல்லைனா மூலையில் நிற்பார், சின்ன வேஷம் பண்ணுவார். அவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இவங்க சூப்பர் ஸ்டார். அவர் வந்து கல்யாணம் பண்ணுங்க கேட்குறாரு எங்கள் அப்பாட்ட, ஜானகிமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. எங்கள் அப்பா முடியாதுன்ட்டார். நீ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அவர் சூப்பர் ஸ்டாரு, நீ பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுறேன்னு. இல்லைங்க, நான் உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னும் சொல்லி பார்த்து நடக்கலை. எம்ஜிஆருக்கு எங்கள் அப்பாவுக்கு தகராறு வந்துடுச்சு. எங்கள் அப்பா எம்ஜிஆர் மேலே கேஸ் போட்டார். கேஸ் போட்டு என்ன ஆச்சு, எங்கள் அப்பா வாதாடுவார், நல்லா படித்த மனுஷன், லா தெரிஞ்சவர், வாதாடி கேஸில் ஜெயிச்சிட்டார். அதனால் என்ன ஆச்சு, எம்ஜிஆர் வி.என். ஜானகி 2 பேருக்கும் 1962 வரைக்கும் கணவன் மனைவியின் அங்கீகாரமே கவர்மெண்ட் கொடுக்கல. 14 வருஷம் அவங்க ஒன்றா பிரிஞ்சு போய் வாழ்ந்தாலும் அவங்க கணவன் மனைவின்னு அங்கீகாரம் கொடுக்கல. எங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து அரசியலாகட்டும் சினிமாலாகட்டும் எங்கேயுமே தோற்றது கிடையாது. அவர் தோற்ற ஒரே இடம் எங்கள் அப்பா கிட்ட மட்டும்தான் தோற்றார். எம்ஜிஆர் கேஸில் தோற்றார், ஆனால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டார்.
எங்கள் அப்பா கேஸில் ஜெயிச்சார், ஆனால் வாழ்க்கையில் தோத்துட்டார். அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அதனால் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படியே இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து ட்ராமா நடத்துகிறாங்க, நடத்துகிறாங்க, எல்லாம் ட்ராமா சேர்த்து விட்டாங்க, இப்படி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முறை பாம்பேயில் போய் நாங்கள் ட்ராமா டான்ஸ் பண்ணிட்டு வரோம். வந்து பார்த்தா அந்த 5 கிரவுண்டில் அப்படியே சீன் செட் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஒரு பிடி சாம்பல் கூட இல்லை. நடிகர் முஸ்தப்பான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தீ அணைக்கு ஓடி வந்து எம்ஜிஆர் கூட நடிப்பார். அவர் தீ அணைக்கு வந்து அவர் பனியெல்லாம் பற்றிக்கிச்சு. அவரை பனியனுக்கு உருட்டி விட்டு காப்பாற்றிருக்காங்க அந்த காலத்தில். அப்படி ஒரு பெரிய தீ விபத்தாங்க அபிவுல்லா ரோட்டில். அப்படியே போச்சு, வீடு சுத்தமாக எரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், வீடே இல்லை. எங்கள் அப்பா அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஏன்னா அவருக்கு என்னென்ன, நம்ம விஎன்ஜானி கூப்பிட்டு வந்தோம், பெரிய ஆளாக்கணும், அவங்க எம்ஜிஆரோட போயிட்டாங்க, அந்த வெக்ஸு, மனைவி செத்து போச்சு, இனிமேல் என்ன வாழ்க்கை. அவர் தான் தோணித்தனமாக அவர் போவார் வருவார், அந்த வீடை கட்டவே இல்லை. அதனால் எங்களுக்கு வீடே கிடையாது. எனக்கு என் அண்ணன் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் வீடு கிடையாது. எங்கே போகிறது? எங்கன்னா பெருமாவோட சித்தி வீட்டில் அவங்களுக்கு 5 பசங்க 6 பசங்க, ஒரு நாள் போகலாம் 2 நாள் போகலாம், அங்கே போய் தங்க முடியுமா? அதனால் வீடே கிடையாது. எங்களை அப்படியே யோசிச்சிருப்போம். நைட்டில் ஆனால் கோடமாக ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரத்தில் நியூஸ் பேப்பர் போட்டு தூங்குவோம். நாங்கள் ஃபேமிலி பூரா நியூஸ் பேப்பர் போட்டு பிளாட்ஃபார்ம் தூங்குவோங்க. நான், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், தங்கச்சி எல்லோரும். அதே ரோட்டில் தான், அபிவுல்லா ரோட்டில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது, MCNA ஸ்கூல். அங்கே தான் ஸ்ரீதேவி படித்தா. ஸ்ரீதேவி தங்கச்சி கிளாஸ்மேட்டு. அப்போ அந்த ஊர் பசங்களாம் பார்த்துருவாங்க நைட்டில் நான் படுத்துருக்கிறது. நாங்கள் மறுநாள் காலையில் பள்ளிக்கூடத்து போனால் கேட்பாங்க, டேய் என்னடா நேற்று பார்த்தேன், நீ உங்கள் அப்பாலாம் ஃபேமிலியோட நியூஸ் பேப்பர் போட்டு பிளாட்ஃபாரத்தில் படுத்துட்டுருக்கீங்க அப்படின்னு. ஆமாண்டா, பாயை வச்சு அவனா தூங்கி போயிடுறான், அதனால் நியூஸ் பேப்பர் போட்டு தூங்குறேன். டேய் அதை பற்றியா கேட்டாங்க உன்னை? ஏன்டா பிளாட்ஃபாரத்தில் தூங்குறேன்னு கேட்டால் அதை விட்டுட்டு நியூஸ் பேப்பரை பற்றி காசு சொல்கிறேன். என்ன விஷயம், உனக்கு வீடு இல்லையா? யார் சொந்த வீடு இல்லைன்னு? அவ்வளோ பெரிய வீடு தெரியுது, அது யாருக்கு? டேய் அது ஜெமினி கணேசன் சாவித்திரி. அந்த வீடு கேட்கலடா, கிராஸில் SV ரங்கராவ், எதிரில் OAK தேவர், இந்த பக்கம் VK ராம்சாய், மேலே ஸ்ரீதேவி, இந்த பக்கம் வாணிஸ்ரீ, அந்த பக்கம் ஆனந்தன், முட்டுது அது ஏ புஷ்பலத்தை, சைடில் ஃபடாபட் ஜெயலட்சுமி, எல்லா வீடும் சொல்லிட்டே வருவான் லைனாக. மேடம் எல்லாத்தையும் சொல்கிறானே சொல்லிட்டு, அந்த முனையில் வெள்ளை வீடு அது TR ராஜகுமாரி, கதை விடாது அப்படின்வான். சரிடா அது கேட்கலடா, சந்தில் சின்னதாக ஒரு பெரிய வீடு புதுசாக கட்டிருக்காங்களா, அதுவா? அதுதான்டா தெரில, அதுதான்டா எங்களுது. எந்த வீடு உனக்கு தெரியலையோ அது எங்கள் வீடு. ஆஹா, எனக்கு தெரியல உங்கள் வீடு ஆயிடுமா? அப்போ இவ்வளோ வீடு சொல்கிறா. அது தெரில, இருந்தாலும் அதுக்கு நீ பிளாட்ஃபார்மில் படுக்கக்கூடாதுல்ல. டேய் அங்கே படுத்தா கொசு கடிக்குண்டா, இங்கே கொஞ்சம் காற்றோட்டமாக வந்து படுக்கிறோண்டான்னு பொய் சொல்லுவேன். அது பொய் தான் சொல்கிறேன்னு அவனுக்கு தெரியும். ஸ்கூல் பூரா பரப்பி விட்ருவோம் அந்த மேட்ரை. இப்படி அவமானத்தோடு வாழ்ந்துடணும். சாப்பாட்டுக்கு வழி கிடையாதுங்க. எங்கள் அப்பா கவலைப்பட மாட்டார். எவனா சாப்பிட்டா போய் சாப்பிடாரு போ. 2 நாள் பட்டினி 3 நாள் பட்டினிலாம் நாங்கள் கிடந்திருக்கோம். கொலைப்பட்டினின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். அந்த காலத்தில் சாப்பாடே கிடையாது. எங்கள் ஊரில் கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது, மாலூரில் கல்யாணம், அபிவுல்லா ரோட்டில். அங்கே இன்னிங்கன்னா வாழை மரம் கட்டிடுவான். வாழை மரம் கட்டணும் எனக்கு பயங்கர. டேய் கல்யாண வீட்டில் வாழை மரம் கட்டான்டா, நாளைக்கு காலைல கல்யாணம். 7 மணிக்கெலாம் டிஃபன் போட்டுருவாங்க, 10 மணிக்கெலாம் சாப்பாடு போட்டுருவாங்க, 12 1 மணிலாம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம காலையிலே போய் ஃபுல் கட்டிடணும். 3 நாளைக்கு சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தாலன்ட்டு காலையிலே எழுந்து கிளம்பி போயிடுவேன். நேராக போய் உட்காந்து 7 மணிக்கெலாம் போய் உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன். அப்போ நம்ம ஆஃப்டர் ஹவுஸ் பட்டத்தில் தான் இருப்போம்னு வச்சுங்களேன். சாப்பிட்டு இருப்பேன். அங்கேருந்து ஒருத்தன் வருவான், அப்படியே பார்ப்பான், என்னடா நம்மளே பார்க்குறானே என்ன, நம்ம மொழி வேறு திட்டு மொழியாக இருக்குமா, அப்படியே குஞ்சு பார்த்துட்ருப்பேன். ஆனால் சாப்பிட்டுன்னு இருப்பேன். அவன் கிட்ட வருவான், டேய் என்ன எழுந்துடுறா. ஏன் எதுக்கு எழுந்து சொல்கிற? எழுந்துடுறா. யார்ரா நீ பாட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிற கல்யாணத்தில்? ஏன் எதுக்கு எழுந்து சொல்கிற? யார்ரா நீ? நான் பொண்ணு வீட்டுக்காரன் தெரியுமா? ஓஹோ பொண்ணு வீட்டுக்காரனா நீ? ஏன் பொண்ணு வீட்டுக்காரன் தான் சாப்பிடணுமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சாப்பிடக்கூடாதா? டேய் பொண்ணு வீட்டுக்காரன் சாப்பிட்லாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சாப்பிட்லாம், ஆனால் இது காது குத்து கல்யாணம், இங்கே பொண்ணும் கிடையாது மாப்பிள்ளையும் கிடையாது. முடிஞ்சது கதை. பாதி சாப்பாட்டில் எப்படி அனுப்பிச்சிடுவோம் நம்மளை. இப்போ நமக்கு எது என்ன யோசிச்சு பாருங்கள். இப்படியே வாழ்க்கை பூரா ஓடுது. எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் சினிமாவில் அடிக்கிற ஆசை மட்டும் இருக்குது. பாரதிராஜா பாலச்சந்தர் வீட்டுக்கு டெய்லி சைக்கிள் எடுத்து 12 கிலோமீட்டர் போவேன். டெய்லி போவேன். அங்கே தூரம் வரும்போது குறுக்கா வெட்டிடுவான், கிட்டே சேர்க்க மாட்டான். இப்படியே போயின்னு வந்துருங்க. அப்புறம் எங்கள் பெரியம்மா கேரளாவிலேருந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. நான் சைக்கிள் எடுத்து போகிறேன். எங்கள் பெரியம்மா கேட்குறாங்க, எங்கடா போயிட்டுருக்கேன்? நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நடிக்கிறியா? முகத்தை போய் கண்ணாடியில் பாரு முதல்ல அப்படின்னு. எல்லாம் ரொம்ப கேவலமாக இருப்பான். அப்போது அதெல்லாம் இல்லை, நான் சினிமாவில் எப்படியா வந்துடுவேன். சரி அதுக்கு நீ என்ன பண்ணுறேன்? நானும் எங்கள் அம்மா மாதிரி பிள்ளையார் கோயிலுக்கு போகிறேன், ஐயப்ப பூஜை பண்ணுறேன், இந்த பாரு மாலை போட்டிருக்கேன், கல் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு மலை மேலே செருப்பு இல்லாமல் நடக்க போகிறேன். செருப்பு இல்லாமல் நடந்தால் காலில் புண்ணு தாண்டா வரும். பைத்தியக்காரா, உங்கள் அம்மா பண்ண தப்பா அதே தப்பு நீ பண்ணாதரா. உண்மையான தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லையிலே சொல்லலாம். உண்மையான தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. அது ஆமாம், நீங்கள் சொன்னீங்க, அம்மா கிட்ட கூட சொன்னீங்க. அப்புறம் நீ அதே தப்பு பண்ணுற. அவங்க லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. பைத்தியல வா, வந்து சர்ச்சுக்கு வா. சர்ச்சுக்கா? எங்கே இருக்குது சர்ச்சு? வாடா நான் கூப்பிட்டு போகிறேன். அப்போ தான் மோகன் பாஸ் சர்ச் ஆரம்பிக்கிறாரு. ஏஜி சர்ச், சைதாப்பட்டில் எவ்வளோ பேர் சர்ச்சு. அது ஆரம்பித்த முதல்ல 10க்கு 10 ஒரு ரூமில் சர்ச்சு, ஒரு ரூமில் வீடு.
அப்படி தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். அதில் ப்ரைம் மெம்பர் எங்கள் பெரியம்மா எங்களெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. நேராக போவேன், பைபிளை வாசிப்பேன், பயங்கரமாக தள்ள கை வச்சு ஜெபம்லாம் பண்ணுவார். மோகன் பாஸ்டர் ரொம்ப அன்பாக இருப்பார். அதில் பாருங்கள் கர்த்தருடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. 3 மாதம் தாங்க சர்ச்சுக்கு போனேன். 3 மாதம். 3ஆம் மாதம் காரைக்குடி நாராயணன் ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கிடச்சிருச்சு. ஒரு அல்லேலியா சொல்லலாம். எப்படி அது 3 மாதம் தான் போயிருப்பேன் சர்ச்சு. கர்த்தருடைய வல்லமை பாருங்கள். நீ ஜெபம் பண்ணால் உடனே காரியம் நடக்கும். இது முதல் உதாரணம். இது மாதிரி நிறைய இருக்குது. என்ன பிளாட்ஃபாரத்தில் படுத்திருந்தவனே என்னை இவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லியிருக்கார், உன்னை புழுதியிலிருந்து தூக்குவேன்னு. ஆனால் என்னை புழுதியிலேருந்து தூக்கியிருக்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. காரைக்குடி அசிஸ்டன்ட் சேர்ந்துட்டேன். முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன். எஸ்வி சேகர் ஹீரோ, மனோஜ் சித்ரா பாலையா பொண்ணு தான் ஹீரோயினி, மனோரமா, வெண்ணிராடை மூர்த்தி எல்லாம் நடிகைகள். நான் தான் டைலாக்லாம் எழுதி கொடுப்பேன். அசிஸ்டன்ட் வேலை செஞ்சுருக்கிறேன். ஓடி ஓடி பயங்கர பரபரப்பு. வெள்ளிக்கிழமை அப்போ காரைக்குடி நாராயணன் கூப்பிட்டாரு. ரமேஷ் கண்ணா இங்கே வாங்க. என்ன சார், இந்த ஆட்சிக்கு செட்டிநாடு பாஷை தான் வருது, மெட்ராஸ் பாஷை சரியாக வரமாட்டேங்குது. உனக்கு மெட்ராஸ் பாஷை ஏன்னா பிறந்த வளர்ந்தே மெட்ராஸு, நமக்கு வேறு என்ன பாஷை வரும், அதனால் நீ மெட்ராஸ் பாஷை டைலாக்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுணும். சரிங்க, நேராக போனேன். ஆச்சிம்மா என்னப்பா இந்த மெட்ராஸ் பாஷை டைலாக் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லு. வாங்க தம்பி உட்காருங்க. என்ன சொல்லுங்க, என்ன டைலாக்? பஜாரில் உஜாரெலாம் போனால் நெஜாராக வந்துடும் அப்படின்னு. நல்லா சொல்கிறியாப்பா டைலாகு. எந்த ஊர் பாணி? இதே ஊர் தான்க்கா நான். ஓ மெட்ராஸ் தானா? அதான் இப்படி பேசுகிற. வா குந்திங்கன்னாங்க. குந்திக்கினேன். துண்ணியான்னாங்க. துண்ணு என்ன? நாஸ்தா சாப்பிட்டேன். நாஸ்தா சாப்பிட்டேன். அப்படியே பயங்கர பாசம் ஆகிட்டேன் நாங்கள். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? அசிஸ்டன்ட் டைரக்டர் உள்ளே நுழைஞ்சிருக்கிறேன். நீ வெள்ளிக்கிழமை பெரிய நடிகை என்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க, சாப்பாடு கொடுக்குறேன், டீ குடி எல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். தலகால் புரியல. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போகிறேன். காரைக்குடி டைரக்டர் கூப்பிட்டாரு. ரமேஷ் கண்ணா இங்கே வாங்க, ஒரு பால்காரங்க நடிக்குது, ஆள் வரல, நீங்கள் நடிச்சிருக்கின்றாரு. நமக்கு தான் சின்ன வயசு நடித்து பழக்கமாச்சு. ஒரே டேக்கில் ஓகே, ஒரே கிளாப்ஸ், எல்லோரும் கை தட்டுறாங்க, எல்லாம் சுற்றி நின்ட்டாங்க. சாயந்தரம் எல்லாம் சொல்கிறேன், ரமேஷ் கண்ணா உனக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. வெள்ளிக்கிழமை தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாக்குள்ளேயே நுழையிற. சனிக்கிழமை நடிகர் ஆகிட்டேன். பாரு, நாலுலேருந்து லைஃப் எங்கேயோ போகுது அப்படின்னாங்க. அப்படியே பயங்கர கனவுல போய் மயந்துன்னு போய் படுத்து தூங்கிட்டு காரில் சைக்கிள் எடுத்துன்னு கிளம்புறேன் ஷூட்டிங்க்கு. எங்கள் பெரியம்மா வந்தாங்க. டேய் என்ன 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 சர்ச்சுக்கு போகணுமா? சர்ச்சுக்கா? நான் யார் தெரியுமா? இப்போ யாரா? காரைக்குடி நாராயண அசிஸ்டன்ட் டைரக்டரு, வெள்ளிக்கிழமை அசிஸ்டன்ட் டைரக்டரு, சனிக்கிழமை நடிகர், இன்னிலேருந்து ரேஞ்சே வேற அப்படின்னு. அப்போ தான் பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, முதலாவது கடவுளும் அவருடைய ஞானத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்ற வசனத்தை சொல்கிறாங்க. அதனால நீ முதல்ல அதை தேடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்து பேசிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் போயிட்டேன். நேராக போனால் அருணாச்சலம் ஸ்டூடியோ பூட்டிருக்கு. கேட்டு வாட்ச்மேன் வந்தான். யோ கதை துறையா? எதுக்கு திறக்கணும்? யோ முந்தானத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கட்டும், நேற்று நடிகர் இருக்கட்டும், இன்னிலேருந்து காரைக்குடி ஷூட்டிங் இருக்கு சொன்னாரையா? அவர் நேற்றே பெட்டி பிடிக்கிறது ஊருக்கு கிளம்பிட்டார். முடிஞ்சது கதை. அப்படியே பரிதாபமாக புரியுறேன். என்ன ஏன் யான்னார்? என்ன கேட்காது, போய் டைரக்டர் கேட்கான. நேராக போய் டைரக்டர் கேட்டு, ஒன்றும் இல்லை தம்பி, ஃபைனான்ஸ் இல்லை, ஒரு 3 மாதத்தில் ஆரம்பிச்சிடலான்னாரு. 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அந்த எழுதின ஸ்கிரிப்டை ட்ராமாவெல்லாம் போட்டோம், நல்லது பூஜையெல்லாம் போட்டோம். ஆனாலும் பெருசாக படங்கள் வரல. அப்படியே பரிதாபமாக உட்காந்துரு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஐயோ ஆண்டவா, இப்படி ஆகிப்போச்சு நிலைமை. அப்படியே பரிதாபமாக உட்காந்துருக்குறேன். எங்கள் பெரியம்மா வந்தாங்க. என்னடா என்ன பரிதாபமாக உட்காந்துருக்குறேன்? ஆமாம் என்ன பண்ணுறது, ஃபைனான்ஸ் இல்லவே, படம் நின்று போச்சு. இப்போ தெரியுதா? போ, கடவுளை நீ மறுதளித்தால் கடவுள் உன்னை மறுதளிப்பார். அதில் ஞாபகத்தில் வச்சுங்க. தப்பு பண்ணக்கூடாது. போ, சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ணு. சரி ஓகே. அப்படி போய் சர்ச்சுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிருக்கிறேன். அதுக்குள்ளே நாங்கள் அம்ஜிகர் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க. அம்ஜிகரில் இசிஐ சர்ச்சு பிஷப் வந்து எங்களுக்கு எஸ்ராஸ் இருக்கணும். நோவாபிராட் தான் பாஸ்டரு. அங்கே நாங்கள் இசிஐ சர்ச்சுக்கு அப்பப்போ கரெக்டாக போயிட்டுருப்பேன், வந்துட்டுருப்பேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எனக்கு அக்காங்கெல்லாம் இருக்காங்க, சின்னம்மாள், சலோமி, ரமணின்னு 2 3 அக்கா வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக 4 மணிக்கு எழுந்து பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பார்த்துருக்கலாம், நம்ம வீட்டு பெரியவங்கெல்லாம் காலையில் எழுந்து உட்காந்து பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வேலைக்கு போகிற பிஸியில் அது கண்டுக்க மாட்டோம், போயின்னு வந்துட்டுருப்போம். ஆனால் அவங்கெல்லாம் பைபிள் படித்து ஜெபம் பண்ணனால்தான் நாம் நல்லா இருக்கிறோம். ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி நாம் பைபிள் படித்து ஜெபம் பண்ணால் தான் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும். அப்படி அவங்க அப்பமா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்குது. நான் பாட்டுக்கு போயின்னு வந்துட்டு இருக்கிறேன். திரும்பி பார்த்தா பாண்டியராஜன் கிட்ட வேலை கிடச்சிச்சு. பாண்டியராஜன் வேலை கிடச்சா பாண்டியராஜன் படம் என்னென்னா கன்னிராசி 100 days ஃபஸ்ட்டு படம். 2ஆவது படம் ஆண் பாவம் 275 days. ஆண் பாவம் டைட்டில் நான் தான் வச்சேன், சீதான்ற பேர் நான் தான் வச்சேன். அதில் எல்லா டைலாக்ஸ் கிட்டத்தட்ட 75 டைலாக்ஸ் நம்மள் தான். ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்குது. 3 ஹோட்டல் ரூமு, சவேரா, உட்லண்ட்ஸு, காஞ்சி ஹோட்டலு, 3 ஹோட்டலு. ஒரு ஹோட்டல் ரூமே நமக்கு பத்தும். நீ 3 ஹோட்டலில் கேட்கணுமா? தலைகால் புரியல. போய் நான் வந்துட்டு இருக்கிறேன். ஒரு சில்வர் ப்ளஸ் மாதிரி ஒரு சின்ன டீ ஸ்வீட் மாதிரி ஒரு பைக் ஒன்று வாங்கினு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன்.
அப்படியே வந்தாங்க. என் அக்கா 3 பேர் தம்பி அப்படின்னு வந்தாங்க. என்ன அக்கா அப்படின்னு. என்ன அக்கான்ற? சர்ச்சுக்கு போகணுமா? சர்ச்சுக்கா? நான் யார் தெரியுமா இப்போ? உடனே என் அக்கா சொன்னாங்க, டேய் இதே டைலாக் தான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அதே டைலாக். இப்போ யார் ராணி? நான் பாண்டியராஜன் அசிஸ்டண்ட்டுமா. கன்னிராஜ் பார்த்தியா? அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். 100 டேஸு அனுப்புவோம் பார்த்தியா? 275 டேஸு என்னை கையிலே பிடிக்க முடியாது. சரிடா, அதுக்கு என்ன பண்ணுறது? சர்ச்சுக்கு வரக்கூடாதா? சர்ச்சுக்கெலாம் வர டைம் இல்லைம்மா எனக்கு. ஐ எம் வெரி பிஸி. ஓ பயங்கர பிஸி. சரி தான் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண சொன்னாங்க. பொண்ணு நல்லா இல்லைன்ட்டேன். ஏய் பொண்ணு நல்லா இல்லையா? பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் PS திவாகர். தண்டாதிபதி ஃபிலிம்ஸ் அவர் தான் பண்ணுவார். கோட்டை மீது எல்லா பாட்டும் அவர் தான். அப்பனுக்கே பாட சொன்ன சுப்பையா, மூங்கிலே மீறி தூங்கும் பனி நீரே, காட்டு ராணி முகத்தைக்கு எல்லா பாட்டும் இசையமைச்சவர் இவர். அவருடைய பொண்ணை போய் பார்த்து நல்லா இல்லைன்ட்டு வந்துட்டேன். உடனே எங்கள் அக்கா வந்தாங்க, டேய் ஏன்டா பொண்ணு நல்லா இல்லைன்னு? இல்லை நீ ரொம்ப மன்மத குஞ்சா, நீ ரொம்ப லட்சணமாக நினைப்பேன் உனக்கு மனசில். அதெல்லாம் இல்லைம்மா, நான் டைரக்டர் அப்படி பேர் எடுத்தவரை தான் கல்யாணம் பண்ணுவேன். டைரக்டர் அப்படி நீ பேர் எடுக்கணும்னா கர்த்தருடைய கிருபை வேணும், இயேசு கிறிஸ்துவின் அருள் வேணும், இல்லைன்னா உன்ன முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசிகிட்டு இருக்கிறேன், ஷூட்டிங் ஆரம்பிக்க போதே, டைரக்டர் ஆனப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன்னு. சரிப்பா நீ சொன்னால் கேட்க மாட்டேன். அப்படியே பரிதாமல் போயிட்டாங்க 3 பேரும். நான் வரேன், ஷூட்டிங் ஆரம்பிக்குது. பார்த்தா ஷூட்டிங் நடக்குது, பயங்கர பிஸி. ஷூட்டிங் போய் சென்சார் ஆகிடுச்சு படம். ஆஹா சென்சார் ஆகிடுச்சு, படம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ போய் அந்த பொண்ணை கேட்டால் கிடைக்குமா பார்க்கலான்னு அக்கா கிட்ட சொல்கிறேன். அவங்க போய் எனக்காக போய் பொண்ணு கேட்டாங்க. அவரும் கொடுத்துட்டு நல்ல மனுஷன் கொடுத்துட்டாரு. என்ன சென்சார் ஆகிடுச்சே, படம் ரிலீஸ் ஆகிடுமே, கல்யாணம் பண்ணிட்டேன். செப்டம்பர் 11 கல்யாணம்லாம் முடிஞ்சுது. ஆனால் படம் வரல. அப்படியே உட்காந்து பார்த்துன்னே இருக்கேன். 1 வருஷம் ஆச்சு. அதே செப்டம்பர் 11 பெரிய பையன் பிறக்கிறான். எல்லாம் சொல்கிறாங்க, டே கல்யாணம்னாலே உனக்கு பெரிய பையன் பிறந்திருக்காண்டா, உனக்கு அதிர்ஷ்டண்டா, உன் படம் வந்துடுண்டான்னாங்க. ஆனால் படம் வரல. 91 3 வருஷம் போயிடுச்சு. 92 2ஆவது பையன் பிறக்கிறான். எல்லாம் சொல்கிறாங்க, தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு கடைமகன் தான் அதிர்ஷ்டம். 2ஆவது பையன் பிறந்துட்டான், உன் படம் வந்துடும் பாரு, எங்கேயோ போயிடுவேண்டாங்க. 2ஆவது பையன் பிறந்தான், பள்ளிக்கூடத்துக்கு போனான், காலேஜுக்கு போனான், கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் படம் வரல. சுத்தம். அப்புறம் எப்படி இருக்கும் வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. நம்ம பண்ணுற தப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே படுத்தாமல் உட்காந்துருக்குறேன். வராங்க, தம்பி வாங்கக்கா, என்ன பிரச்சனை? என்னடா என்னமோ சென்சார் ஆகிடுச்சின்னா படமே ரிலீஸ் ஆகலையே, என்ன பண்ண போகிற? அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியாதுடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தர் இருக்காரா, அவர் வந்து பாரு, வா சர்ச்சுக்கு வா, கேரளன்ஸ் போகிறாங்க, வந்து கலந்துக்கன்றாங்க. ஆமாம் சும்மா வந்த தப்பு இல்லையா? டேய் நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? மகா இரக்கமுள்ள தேவன். அவர் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மறுபடியும் உன்னை சேர்த்து கொண்டேன்னு சொல்ற ஒரே தேவன் அவர். நீ தப்பு பண்ணல, அவர் உனக்கு, நீ அவரை விட்டோட அவர் உன்னை கைவிட மாட்டாரா? வா கேரள ரவுண்ட்ஸ் வா. சரி கேரள ரவுண்ட்ஸ் போகிறேன், 6 மணிக்கு போகிறேன், பாட்டு பாடுவேன், பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், பயங்கர பக்தியாக இருப்பேன். விடிய அப்போ பாஸ்டர் பார்ப்பாரு, ரமேஷ் கண்ணா மாதிரி இருக்கணும் பக்தி. 6 மணிக்கு வந்தான், விடிய போகுது, டல்லே அவளை பார், அவ்வளோ உற்சாகமாக இருக்கணும் பக்தின்னு சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்கு போனால் கேக் கொடுப்பாங்க, ஒவ்வொரு வீட்டில் போனால் பிஸ்கட் கொடுப்பாங்க, சில வீட்டில் பிரியாணி கூட போடுவாங்க. இதுக்காக போகிறதான் நம்ம. ஆனால் நீ எதுக்காக வேணா போ, இயேசுவேன்னு சொல்லு, அவர் உனக்கு கண்ணு கட்டுவார். அதுதான் கடவுளுடைய கிருபை. நீங்கள் அதுக்காக ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை. கர்த்தரை நீ மனசார விரும்பினா போதும், உனக்கு கிடச்சிரும். அப்படியே போகிறேன் பயங்கரமாக. அதெல்லாம் படம்லாம் முடிஞ்சு, ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தா படம் வரல, என்ன பண்ணுறது யோசிச்சுன்னுக்கிறேன். எப்படின்னு பார்த்தா கேரள ரவுண்ட்ஸ்லாம் முடிஞ்சு பார்த்தா KS ரவிக்குமார்கிட்ட வேலை கிடச்சிச்சு எனக்கு. ரவிக்குமார் இப்போ 3 படம் பண்ணுவார் வருஷத்துக்கு. அவை சண்முகி முத்து எல்லாம் பண்ணுற சீசன். நான் கோட்டாயிட்ட ஒர்க் பண்ணுறேன். அவர் நல்ல ஒரு சம்பளம் கொடுப்பார். ஸ்கூட்டர் ஒன்று வாங்கிட்டேன், நல்ல வாடகை கட்டு, நல்ல சம்பளம் கொடுப்பாரு. பசங்களாம் ஃபீஸ் கட்டு, ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்குது. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன், பிஸியாக போயிட்டுருக்கிறேன். அப்போ பார்த்தாங்க ரவிக்குமார் படம் பண்ணிருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் வந்தார். ரமேஷ் அண்ணா ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்க நம்ம கம்பெனிலனாரு. எது டைரக்ஷனா? அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். என்னது பண்ண மாட்டிங்களா? ஆமாம் பண்ண மாட்டேன்னு. நேராக போனாங்க, ரவிக்குமார்கிட்ட சொன்னாங்க, சார் நாங்களாம் படம் கொடுக்குறோம் அவருக்கு, அவர் படம் வேணான்றார் சார். என்ன சார் நியாயம்? ஒன்று ரவிக்குமார் கூப்பிட்டார், டேய் என்னடாச்சு உனக்கு, நீ டைரக்டர் தானே சினிமாக்குள்ளே வந்தேன்? ஆமாம் வந்தேன். உனக்கு படம் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு நீ வேணான்ற. சார் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன், 3 நாள் நின்று போச்சு, 5 நாள் நின்று போச்சு, 2 நாள் நின்று போச்சு, பூஜை போட்டு நின்று போச்சு. அதனால் தயவுசெய்து நீங்கள் நான் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் நிம்மதியாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ண நான் டைரக்ட் பண்ண மாட்டேன். இல்லை பைத்தியக்காரா, அதெல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் நின்று போச்சுரா. இது கம்பெனி யார் தெரியுமா? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரட்டரி. ஃபிலிம் கம்பெனி ஓனர் படம் கொடுக்குறாரு. அதாவது அப்போல்லாம் காசு இல்லை, ஃபிலிமில் தான் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க பிரிண்ட் பண்ணி. அதனால தைரியமாக பண்ணுறா, காசு இல்லைனா கூட ஃபிலிம் இருக்குடா, படம் ரிலீஸ் ஆகிடும், கவலைப்படாதுன்னு. ஆமாம் அதுவும் கரெக்ட் தானே, உண்மை தானே, படம் ரிலீஸ் ஆகிடுமே, ஓகே போடுறா. யார்ரா ஹீரோ? ஜெயராம். ஹீரோயின் மீனா.
விவேக் அட்வான்ஸ் கொடு, வடிவேலு அட்வான்ஸ் கொடு, மணிவண்ணன் அட்வான்ஸ் கொடு, லொக்கேஷன் அட்வான்ஸ் கொடு, பயங்கர பேசி ரூம் போடு, அப்படி இப்படி தேடிக்கிட்டே இருக்கிறேன். வந்தாங்க. தம்பி என்னக்கா பிரச்சனை உனக்கு? என்னடா சர்ச்சு பக்கமே ஆளை காணோம். சர்ச்சு பக்கம் வர முடியுமா? நான் எந்த லெவலில் இருக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? எந்த லெவலில் இருக்கிறேன்? ஜெயராமை பார்த்துட்டேன், மீனாவை பார்த்துட்டேன், வடிவேலை பார்த்துட்டேன், விவேக்கை பார்த்துட்டேன், மணிவண்ணனை பார்த்துட்டேன், லொக்கேஷனை பார்த்துட்டேன். எல்லாம் பார்த்தியே. இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்தாரா? அதை முதல்ல சொல்லுன்றார். அதெல்லாம் அவர் பார்க்கும்போது பார்க்கட்டும். ஷூட்டிங் போயிருந்தா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய் வேணாம், தப்பு பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த மாதம் ஷூட்டிங் எனக்கு ஆரம்பிச்சாச்சு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிப்பா, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஒரு மாதத்துக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் நடக்குது. ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். மணிவண்ணன், விவேக், வடிவெல்லாம் வச்சு. ஒருத்தன் அங்கேருந்து வந்தான். சார் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணு சார்ன்றான். என்னது ஸ்டாப் பண்ணவா? ஆமாம் சார். எதுக்குடா? ஷூட்டிங்கை நிறுத்து சார். ஏன்டா ஸ்ட்ரைக்கா? ஸ்ட்ரைக்கெல்லாம் இல்லை சார். என்னென்ன ஃபைனான்ஸ் இல்லையா? ஃபைனான்ஸ் எல்லாம் இல்லை இருக்குமா சார்? இல்லை எதுக்குடா ஷூட்டிங் நிறுத்து சொல்கிறேன்? ஃபிலிம் இல்லை சார். போயிட்டான். எது ஃபிலிம் இல்லையா? ஆமாம் ஃபிலிம் இல்லை சார்ண்ணா. மணிவண்ணன் கேட்டார், ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எப்படா டைரக்டராவே? உன் கதை இதோட முடிஞ்சுதுரா. ஆஹா என்னடா இப்படி ஆகிப்போச்சு நிலம், பரிதாம உட்காந்துருக்கிறேன். வந்தாங்க. தம்பி என்னக்கா? என்னடா ஃபிலிம் கம்பெனிலே ஃபிலிம் இல்லைன்ட்டாங்களா? ஆமாம் ஃபிலிம் கம்பெனிலே ஃபிலிம் இல்லைன்ட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியலையே. என்ன பண்ணுறது தெரியல. வாடா வந்து கத்துற ஏசுகிறது ஜெபம் பண்ணு, உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும். 2 days ஆரம்பிச்சிச்சு. 40 நாள் உபாச ஜம்பர், அதுக்குள்ளே உனக்கு கிடைக்குன்றார். சரி 40 நாள் உபாசம் இருக்கிறேன். ஆனால் ஸ்ட்ரைக், 1 வருஷம் ஸ்ட்ரைக். சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ரவிக்குமார் வேலை இருந்தால் சம்பளம் கொடுப்பாரு, இல்லைன்னு எப்படி கொடுப்பாரு? ஏதோ அப்பப்போ கொஞ்சம் கொடுப்பாரு, அதை சமாளிச்சுன்னு இருக்கிறேன். பார்த்தா விக்ரமன் சார் வந்தார். ரமேஷ் கண்ணா ஒரு படம் எடுக்கிறேன், நடிச்சிருங்கன்றார். சரி சார் நடிச்சிடுறேன் சார். நடிச்சிட்டேன். ஸ்ட்ரைக்கில் நடிக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க. நானும் கார்த்திக் நடிச்சிருப்போம். கார்த்திக் இந்த ஐயா சொல்லிட்டார் எல்லாம் செய்யணும். நானும் கார்த்திக் உண்டியல் குளிக்கிட்டு சாமிகிட்ட போவோம். கார்த்திக் பார்ப்பார், ஒரு சின்ன கட்டம் போடுவார். கட்டம் போட்டு, ஆண்டவா நான் காசெல்லாம் மேலே போடுவேன், இந்த கட்டத்தில் விடுற காசை நீ எடுத்துக்கோ, மீதி விடுறத நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லி தூக்கி போடுவார். 1 ரூபா விடல. அப்படி ஆஹா யூ வாண்ட் ஒன்லி 1 rupee, தேங்க்யூ. சின்ன கட்டத்தில் அவ்வளோதானே விடும். நான் அப்படியே பார்ப்பேன். ஆண்டவா நான் அவனை மாதிரி கட்ட மட்டெல்லாம் போட மாட்டேன், காசெல்லாம் மேலே போடுவேன், எவ்வளோ வேணா நீ மேலே எடுத்துக்க, நீ பார்த்து கீழே போகிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போடு. எல்லாம் காசு கீழே வந்துடும். அவர் நம்ம மேலே கேட்சா பிடிப்பார். ஆஹா சூப்பர்ண்ணே. பார்த்தா என்ன ஆச்சு? 1998 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் படம். 3 ஷோ தாங்க ஓடிச்சு. மறுநாள் காலையில் ரஜினிகாந்த் ஃபோன், கமல் ஃபோன், அஜித் ஃபோன், விஜய் ஃபோன், எல்லா டைரக்டரும் எனக்கு ஃபோனு, எல்லா நடிகரும் ஃபோன். என் படத்தில் நடிங்க, என் படத்தில் நடிங்க, என் படத்தில் நடிங்க. என்ன காரணம்? அது வரைக்கும் எல்லாம் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக பார்த்துருக்காங்க. அப்போ தான் நடிகராக பார்க்குறாங்க. விக்ரம் சார் தான் அறிமுகப்படுத்தினார். நடிகரானா பயங்கர பிஸி, அட்வான்ஸாக கொண்டாந்து கொட்டுறாங்க. லட்சம் வந்து பணம் இருக்குது, வந்து இறங்குது. நீங்கள் என்ன நடிகை பார்த்தா 2 நாள் ஷூட்டிங்கு, 3 நாள் ஷூட், 3 ஷூட்டிங்லாம் ஒரு நாள் நடிக்கிறேன், 2 ஷூட்டிங்லாம் நடிக்கிறேன். அப்படி பயங்கரமாக பிஸியாக போயிட்டுருக்கிறேன். ஒரு ஃப்ளாட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அங்கே ஒரு மைதான் இருக்குது. ஒரு மாருதி 800 கார் வாங்கி அப்படி மைதான் நிற்க வச்சிட்டேன். அதில் தான் போகிறது, ஷூட்டிங் போகிறது. கிரீன் கலர் மாருதி 800 காரு. அப்படியே போயின்னு இருக்கிறேன். பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கிறேன். வந்தாங்க. தம்பி வாங்கக்கா, என்னடா பிரச்சனை உனக்கு? என்னடா ஆச்சு உனக்கு? முன்னாவது கிறிஸ்மஸ் நியூ இயருக்காவது வருவேன், இப்போ அது கூட வரமாட்டேன்ட்டு வச்சாச்சு. ஐயோ என் ரேஞ்சே உங்களுக்கு புரியல. நான் யார் தெரியுமா? யாரா? நான் ஒரு பெரிய நடிகருமா. இப்போது என் முகத்தை பார்க்க எல்லாம் துடிக்கிறாங்க, புரியுதா? எல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க, புரியுதுங்களா? இன்னும் இன்னும் என்ன சாதாரணமாக பார்க்குறீங்க. சரி அதுக்கு என்னடா சர்ச்சுக்கு வரக்கூடாதா? சர்ச்சுக்கா அங்கே பாரு என்ன நிற்குதுன்னு. அப்படி பார்த்தாங்க. மைதானத்தோட எருமாடு தான் நிற்குதுன்னாங்க. உங்கள் கண்ணுக்கு அதுதானே தெரியும். மாருதி 800 கிரீன் கலர் நான் வாங்கிட்டேன் தெரியுமா? சரி அதுக்கு என்னடா சர்ச்சுக்கு வரக்கூடாதா? காரில் போகிறதுக்குலாம், சர்ச்சுக்கெல்லாம் போகிறது நான் கார் வாங்கலை, ஷூட்டிங் போகிறது கார் வாங்குறேன். ஓஹோ ஷூட்டிங் ஒன்று பெருசு, சர்ச்சு சாதாரணமாகிடுச்சா? சரிப்பா நாங்கள் வரோம், நீ திருந்தவே மாட்டேன், அடிப்பட்ட தான் திருந்துவேன். கிளம்பி போயிட்டாங்க அவங்க. நான் பாட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறேன். பயங்கர பிஸி. ஒரு நாள் காலில் போய் முகத்தை கழுவிட்டு இருக்கிறேன். பார்த்தா கண்ணாடியில் வேறு மாதிரி இருக்குது மூஞ்சி. அப்படியே பார்க்குறேன். திரும்பி பார்த்தா நான் தாங்கிறேன் பாத்ரூமில், வேறு யாரும் இல்லை. அப்படியே முழிச்சு பார்க்குறேன். வாய் கோணிஷ், இப்படி கோணிஷ் வாய் இழுத்து விட்டா மறுபடியும் அங்கேயே போகுது ரப்பர் மாதிரி. அடா என்னடா இது? திரும்பி ரிட்டர்ன் அடிக்குது. அப்படியே வெளியே வரேன். என் பையன் பார்க்க, 2ஆவது பையன், என்ன டாடி வாயை கோணை பண்ணுக்கிறீங்க? டேய் நானே கோணை பண்ணுக்கிறேன், அதுவே கோணிங்குதுரா. ஐயோ டாடி இது பெல்ஸ் பால்சின்னு ஒரு வியாதி, முகவாதம்னு சொல்லுவாங்க, போய் டாக்டரை பாருங்க. டே பயமுறுத்தாதரா நீ வேற. நேராக ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் பண்ண டைரக்டர் பார்க்குறாரு. என்ன சார் வாயை கோணை பண்ணுக்கிறீங்க? யோ நான் கோணை பண்ணல, அதே கோணிங்குதியா? என்ன சார் பாதி படம் நல்ல வாயோடு எடுத்துட்டு மீதி படம் எப்படி சார் கோண வாயோடு எடுக்க முடியும்? கதை அடிக்குமே சார். நீ ஏன் கவலைப்படுற? அந்த ஹீரோவை கூப்பிடு,
ஒரு ஜோக் அடிக்கிறேன், ஒரு அரை விட சொல்லு, ஒரு அரை விடுவான், கீழே விழுவேன், ஊந்து எழுந்தும்போது வாய் கோணிக்கும். என்னப்பா அட்டியப்பா உன்னால் வாய் கோணிக்குச்சுப்பா அப்படின்னு கதையை மாற்றி மீதி படம் நடிச்சுன்னுக்கிறேன். கமல்ஹாசன் அப்போ தான் ராடு வச்சுருக்காரு, அப்படியே வராரு. பரிதாமா, என்ன ரமேஷ்கண்ணா பெல்ஸ் பாலிசியா, முகவாதமா, என்ன பண்ணேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஹீரோ கிட்ட ஒரு ஜோக் அடிப்பேன், அவன் ஒரு அரை விடுவான், கீழே விழுவேன், எழுந்துக்கும் போது வாய் கோணுங்கிற மாதிரி கதையை மாற்றிட்டேன் சார். நீ மாற்றினா நான் மாற்ற முடியாதா, நான் நொண்டி தான் நடக்கணும் ஃபீல் பண்ணிட்டு போகிறார் அவர். அப்படியே வாய் கோணினுக்குது, என்ன பண்ணுறது தெரில. டாக்டரை போய் பார்க்குற, பெரிய டாக்டரு. அவர் சொல்கிறார் ரொம்ப சிம்பிள். என்னாச்சு டாக்டர், இந்த இடத்துல கட் பண்ணி இழுத்து வச்சு இங்கே தச்சிடலான்றார் டாக்டர். நான் கேட்டேன், அது என்ன செருப்பா டாக்டர் இழுத்து வச்சு தைக்கிறதுக்கு, நான் விளையாடுறீங்களா டாக்டர், இவ்வளோ பெரிய தையல் இருந்தால் வேறு வழி இல்லைங்கன்றார். ஐயே இவ்வளோ பெரிய தையல் இருந்தால் முகத்தில் அசிங்கமாக இருக்கும் டாக்டர், அப்புறம் நான் முக வெட்டு முத்தையா அருவாள் ஆறுமுகம் தான் நடிக்கணும், நான் வந்து காமெடி நடிக்க முடியாது, வேறு வழி இல்லைன்ட்டார். வாய் கோணினுக்குது, இப்போ பரிதாபமாக இருக்குது. அப்போ போகும்போது எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன், சினிமாவில் நடிகர் ஆகிட்டேன், என்னை பார்க்கணும், என் மூஞ்சியை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும்னு. வந்தாங்க. ஏன்டா உன் மூஞ்சியை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொன்னேன், உன் மூஞ்சி இப்போ பார்க்குற மாதிரி இல்லையே, ரொம்ப கேவலமாகுதே. ஆமாம் வாய் கோணிக்கிச்சே, என்ன பண்ணுறது, பெல்ஸ் பால்சின்றாங்க, முகவாதம், என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிற, ஏதான் என்ன தெரியல, என்ன பண்ண தெரியலையா, போடா போ வாய். உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் தான் உண்மையான வைத்தியர் அனுப்புவார். நம்ம மாத்திரை சாப்பிட்டு டாக்டர் கொடுப்பாரு, உடம்பு சரியாகும். நீங்கள் நினைக்கலாம் டாக்டர் கொடுத்த மாத்திரை சரியாச்சு, இல்லை, இயேசு கிறிஸ்து கொடுத்த மாத்திரை அது. ஏன் தெரியுமா, ஸ்ரீதேவி பெரிய கோடீஸ்வரி, அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன், அமெரிக்காவில் ஆப்ரேஷன் முடிஞ்சது, பேச்சு வரல, என்னன்னு பார்த்தாங்க, வலது முள்ள ஆப்ரேஷன் மேலே இடது முள்ள பண்ணிட்டாங்க. கோடீஸ்வரிக்கு நிலைமை. அதனால் நமக்கு கடவுள் கொடுக்குறாருன்னா சரியான வைத்தியரை கடவுள் இயேசு கிறிஸ்து அனுப்புவார். ஒரு அல்லையே சொல்லலாம். அப்படி பார்க்குறேன், என்ன பண்ணுற, இப்படி வாய்க்கோணினது. ஒருத்தர் வந்தார், சாதாரண டாக்டர், 2 பேர் ஃபிசியோதெரபிஸ்ட்டு. இல்லை சார் இந்தமாதிரி ஆகிடுச்சிங்க, என்ன பண்ணுறது தெரியல, வாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், ஆனால் கேரண்டி கிடையாதுட்டார். பரவாயில்ல பண்ணுங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணார். கரண்ட் வச்சாங்க இந்த இடத்துல, 300 பாயிண்ட்டு, சார் 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 உயிர் போகிற மாதிரி கரண்ட் போகும் இந்த இடத்துல. கிட்டத்தட்ட 1 ஹவர், இதுமாரி 3 மாதம். வாய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நேரம் ஆயிடுச்சு. ஆஹா ஆண்டவா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எப்படியோ காப்பாற்றிட்டு மறுபடியும் டைரக்டர்களை போய் பார்க்குறேன். டைரக்டர்லாம் கிட்ட கூப்பிட்றாங்க, சிரிங்க, இந்த பக்கம் சிரிங்க, அந்த பக்கம் சிரிங்க, 3 பக்கம் சிரிக்க வச்சு பார்த்தானுங்க. வாய் கோணி நல்லா தாங்க இது, சான்ஸ் கொடுத்தானுங்க. நடிப்பு பார்த்து சான்ஸ் கொடுல, வாயை பார்த்து சான்ஸ் கொடுத்தாங்க. அப்படியே நடிச்சுன்னு இருக்கிறேன். பரவாயில்ல, ஒரு வழியாக நம்மளை காப்பாற்றிட்டாரு. அதான் கண்ணீரோட ஜெபம் பண்ணா கேட்குற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து தான். நீ கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, 1 மாதத்தில் உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும், உடனே கிடைக்கும். அது உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து தான். நான் அனுபவிச்சனால சொல்கிறேன். நான் இவ்வளோ பெரிய வியாதி இல்லைன்னா போயிருக்குமா, அந்த கரண்ட்டை வச்சு சரியாக என்ன இருக்கும், அப்படியே வாய் கோணையாக இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க, கோணையாக வாயோட வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆனால் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. பயங்கர பிஸி, ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறேன். 18-13 ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. நேராக போகிறேன், டாக்டர் டிஆர் முரளி ராமச்சந்திரன் பெரிய டாக்டர், அவர்கிட்ட போகிறேன். சார் டாக்டர் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக். அப்போ தம்பி வாங்க, உங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், 2 பிளாக் இருக்குது, பைபாஸ் பண்ணிடலான். பைபாஸா, என்ன டாக்டர் பைபாஸ் பண்ணுறதா, சின்ன தையல் வேணான்றேன், அவ்வளோ பெரிய தையல் யாருக்கு வேணும், அதெல்லாம் முடியாது, வேறு வழியும் தான் சொல்லுங்கள். 2 ஸ்டண்ட் வைக்கிறேன் பார்க்கலான்னாரு. வைங்க, 2 ஸ்டண்ட் வச்சார். 2 வச்சா சரியாயிடுச்சு. மறுபடியும் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். மறுபடியும் 2-3 வருஷத்தில் மறுபடியும் ஹார்ட் அட்டாக்கு. மறுபடியும் போகிறேன். முதல் ஹார்ட் அட்டாக் அவர் பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னார். பிளட் டெஸ்ட் பண்ணேன். வெள்ளை அணுக்கள் 4000 தான் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. அப்போது எனக்கு 10,000. டாக்டர் சொன்னார், சார் வெள்ளை அணுக்கள் ஜாஸ்தி இருந்தால் கத்தி வைக்க முடியாது, நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு மருந்து குறைச்சிட்டு வாங்க வெள்ளை அணுக்களை, அப்புறம் வைக்கிறேன்னு சொல்லி 2 ஸ்டண்ட் வச்சார். 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஹார்ட் அட்டாக், மறுபடியும் போகிறேன், மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறேன் பிளட் டெஸ்ட்டு. அப்போ 10,000 இப்போ 40,000. வெள்ளை அணுக்கள் 40,000 ஆயிடுச்சு. டாக்டர் கேட்குறாரு, என்ன சார் வெள்ளை அணுக்களை கூட்டிகிட்டு வரீங்க? டாக்டர் நான் கூட்டிகிட்டு வரல டாக்டர், அதுவாக கூட்டிகிட்டு வரேன். என்ன கேட்குறீங்க, என்ன விளையாடுறீங்க? வெள்ளை அணுக்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? வெள்ளை அணுக்கள் என்பது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட அணுக்களை அழிப்பதற்காக உருவானது. அது ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நல்ல அணுக்களையும் சேர்த்து சாவடிச்சிடும், ஜாக்கிரதை. போய் முதல்ல ட்ரீட்மெண்ட் பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்டண்டை வைங்க. 2 ஸ்டண்டு வச்சார். போகும்போது சொன்னார், இனிமேல் உங்களுக்கு ஸ்டண்டு வைக்க முடியாது. ஏன் டாக்டர், நீங்கள் காமெடி நடிகன், ஏற்கனவே 4 ஸ்டண்ட் இருக்குது, இதுக்கு மேலே ஸ்டண்ட் வச்சா நீங்கள் ஸ்டண்ட்டு நடிகனை வேணா நடிக்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. என்ன டாக்டர் கிண்டல் பண்ணுறீங்க? நானே நொந்து போய்ப்பேன். என்ன சார் வெள்ளை அணுக்கள் எவ்வளோ பெரிய வியாதி, அதை போய் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் பார்க்காம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சுற்றின்னு இருக்கீங்க. போங்க முதல்ல கேன்சர் டாக்டர் பாருங்கள், ஓங்காலஜிஸ்ட். சரி போகிறேன், வரதராஜன் டாக்டர் போகிறேன். பெரிய டாக்டர் அவர் பார்த்தாரு. சார் 3 மாதம் டெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்கன்றாரு. முதல்ல 3 மாதம் டெஸ்ட் பண்ணுறேன். அங்கே லேப்லேருந்து சத்தம் வரும், சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. என்னையா 40-45 ஆயிடுச்சேன். 40-45 ஆகலை சார், 1,00,000 ஆயிடுச்சுங்கம்மா. சரியா, நீ ஏன் வருத்தப்படுற? என்ன வருத்தப்படுறேன்னா சார் விளையாடுறீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சார். நான் பார்த்துக்கிறேன், கொண்டாயா யாரும் டாக்டர் காட்டுவேன். டாக்டர் உடனே பார்ப்பார். சார் உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க சார், இப்போ பிஸி, நான் போகிறேன், 3 மாதம் கழிச்சு வந்து பார்க்குறேன்.
3 மாதம் கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவேன். அங்கேருந்து லேபில் இருந்து கூப்பிடுவாங்க, சார் ஓடி வாங்க. என்னையா 1 லட்சம் 1.5 லட்சம் ஆச்சா? 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகல சார், 4 லட்சம் ஆயிடுச்சுண்ணா. 4000 எங்கே இருக்குது, 4 லட்சம் எங்கே இருக்குது? யோசிச்சு பாருங்கள். நேராக போகிறேன், டாக்டரை பார்க்குறேன். டாக்டர் பார்த்தார், சார் விளையாடுறீங்களா, ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? சரி டாக்டர், என்ன ட்ரீட்மெண்ட்? கீமோதெரப்பி. எது கீமோதெரப்பி சார்? மாதம் 5 நாள் 6 மாதம் படுங்கன்றார். விளையாடுறீங்களா? அப்போ தான் கமல்ஹாசன் ஒருத்தர் அபய்ஷன் ஷூட்டிங் வைக்கும்போது வந்து என்கிட்ட பரிதாபமாக உட்காந்துருக்காரு. இப்போ நான் கேட்குறோம் நாங்கள்லாம், என்ன சார் என்ன ஆச்சு? திருவித்யா தெரியுமாடா? எவ்வளோ அழகான நடிகை தெரியுமா? 5 அடி ஹைட்ரா, எஃப்டி ஃபிகர், முடி முழங்கால வரைக்கும் இருக்கும், குரல் எம்எல் வசந்த் மாதிரி பொண்ணு, அவ்வளோ மாதிரி குரல், கண்ணும் மீன் கண்ணு மாதிரி இருக்கும், முடி வந்து முழங்கா. அவ்வளோ அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பிளட் டிஸார்டர் வந்துடுச்சு, கீமோதெரப்பி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அவங்க போய் கேரளாவில் கீமோதெரப்பி பண்ணாங்க. முடியெல்லாம் கொட்டி போச்சு, மூஞ்சி சுருங்கிடுச்சு. 5 அடி ஸ்ரீவித்யா 3 அடி ஆகிட்டாங்க. கொஞ்ச நாளில் செத்தே போயிட்டாங்க. அதை கமல்ஹாசன் அப்போ சொன்னார். அது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஆஹா, கீமோதெரப்பி பண்ணோம்னா நம்ம முடி கொட்டிடும், மூஞ்சி சுருங்கிடும். அவங்களாம் தான் 5 அடியிலேருந்து 3 அடிக்கு வந்தாங்க, நம்ம 4 அடியிலேருந்து 1.5 அடிக்காக போக முடியும். ரொம்ப கேவலமாக இருக்குமே, என்னடா இது இப்படி ஆகி போச்சுன்னு பார்க்குறேன், கேட்குறேன், வேறு வழியே இல்லை, அதான் ட்ரீட்மெண்ட் இட்டார். இப்படியே யோசிக்கிறேன், பார்த்தா வெள்ளை அணுக்கள் கூடி போச்சு, இந்த பிரச்சனை நடந்துனுக்குது. என்ன ஆகும் டாக்டர்னு? என்ன ஒன்றாகாது, திடீர்னு ஸ்ட்ரோக் வரும், படுத்துருவீங்க, இல்லைன்னா பிளட் வாமிட் எடுப்பீங்க, இல்லைன்னா கோமாவில் படுத்து. இன்னும் மிரட்டுறார் டாக்டர். என்னடா வம்பா போச்சே, 4 லட்சம் வெள்ளை அணுக்களை வச்சு என்ன பண்ணி எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் யோசித்தேன், நமக்கு என்ன குறை? கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. வீடு கொடுத்தாச்சு, பங்களா கொடுத்தாச்சு, பசங்களை கொடுத்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, கார் வாங்கி எல்லாம் வந்தாச்சு. கேட்டதை விட கேட்டது மேலே கொடுத்துட்டாரு. அஜித்தை வச்சு ஒரு படம் டைரக்டே பண்ணிட்டேன். இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம், என் படம் மட்டும்தான். தொடரும்னு ஒரு படம். எல்லாம் ரஜினி, கமல் எல்லாரோடையும் நடித்தாச்சு, கதை எழுதியாச்சு, வசனம் எழுதியாச்சு, பெரிய லெவலு, உலகம் பூரா ரமேஷ் கண்ணான்னு தெரியும். இப்போ போய் இப்படி ஒரு வியாதி கொடுத்துட்டாரு. இது ட்ரீட்மெண்ட் பண்ணி கேவலமாக சாகணுமா? யோசித்து பார்த்தேன், தேவையில்லை. எல்லாம் கொடுத்துட்டாரு, லட்சணமாக சாகணும், சூசைட் பண்ணிக்கலாம், அதான் உண்மை. நாம் தற்கொலை பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கு வாழணும் சொல்லுங்கள். எல்லாம் கிடச்சிச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணி மூஞ்சியெல்லாம் சுருங்கி முடியெல்லாம் கொட்டி ஹைட்டு குறைஞ்சி கேவலமாக சாகிறத விட லட்சணமாக அழகாக சேர்த்துடணும். என்ன பண்ணலாம் அப்படி யோசித்து கார் ஓட்டு போகிறேன் அம்ஜிகரில். அங்கே ஒரு கூவாறு ஒன்று இருக்குது, ஒரு 200 அடி பள்ளம் இருக்குது, 3 அடி பேரப்பட்டு வாழ். அப்படியே யோசிக்கிறேன், நேராக காரை விட்டோம்னா 200 அடி பள்ளத்தில் அப்படியே விழுந்தா என்ன ஆகும்? காரும் காலி, நானும் காலி. மூஞ்சி சுருங்காது, முடி கொட்டாது, ஆள் ஹைட்டு குறையாது, லட்சணமாக சேர்த்துடலாம். இன்னும் பத்திரிகையில் என்ன எழுதுவான்? ரமேஷ் கண்ணா கார் விபத்தில் மரணம், அவ்வளோதானே எழுதுவான். அழகாக செத்துடலாமே, எதுக்கு அசிங்கமாக சாகணும்? விட்றா கார் என்ன எடுத்து, நான் தான் செல்ஃப் டிரைவிங் தனியாக நான் தான் ஓட்டி போகிறேன், யாரும் இல்லை. நேராக போகிறேன், ஜம்ப் பண்ண போகிறேன், முடிவு பண்ணிட்டேன், வேணாம் வாழ்ந்தது போதும், இதுக்கு மேலே தேவையில்லை, கேட்டதுக்கு மேலே கொடுத்துட்டாரு. நேராக போகிறேன், கிட்டத்தட்ட 400 அடி எனக்கு அந்த பிரிட்ஜுக்கு இருக்கும். கிட்ட போகிறேன், ஜம்ப் பண்ண போகிறேன், திடீர்னு பார்த்தா ஒரு ஆட்டோக்காரு எங்கேருந்து வந்தார் தெரியல, லெஃப்ட்டில் வந்தார், ரைட் முன்னாடி வந்துட்டார். முன்னாடி வந்து ஸ்பீடாக போயின்னு இருக்கிறாரு. நான் போய் ஹார்ன் அடிக்கிறேன், வழி விட மாட்டேன்ட்டார். ஆனால் ஸ்பீடாக போகிறாரு. எனக்கு ஒரே கோபம், டேய் நான் ஸ்பீடாக போனால் ஜம்ப் பண்ண போகிறேன், இந்த ஆள் இது ஸ்பீடாக போகிறான், ஒருவேளை அவனுக்கு வெள்ளை அணுக்கள் இருக்கும் போலக்குது, நமக்கு முன்னாடி சாக போகிறான் போலக்குது. ஆனால் அவன் ஸ்பீடு என் ஸ்பீடுக்கு பத்தாது, நான் ஃபுல் ஸ்பீட் போனால் ஜம்ப் பண்ண முடியும். ஒரு ஆட்டோக்கார் விடவே மாட்டேன், வழி விட மாட்டாரு. எனக்கு ஒரே கோபம். திடீர்னு பார்த்து ஆட்டோ நிறுத்திட்டாரு, சடன் பிரேக். என் கார் போய் பக்கத்தில் இடிச்சாமல் நின்று போச்சு. ஐயோ, இறங்கி ஆட்டோ விட்டு இறங்கி போயிட்டார். நான் பார்க்குறேன், என்னடா இது, ஆட்டோ விட்டு போயிட்டாரு. இப்போ அவர் வரணும், ஆட்டோவை எடுக்கணும், நான் கார் ரிவர்ஸ் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் பின்னாடி போய் ஸ்பீடாக வந்தால் ஜம்ப் பண்ணி சாக முடியும். என்னடா சாகிறது கூட சுதந்திரம் நாட்டில் இப்படிலாம் தொல்லை பண்ணுறாங்க. சாகிறது கூட தொல்லை பண்ணுவாங்க ஒருத்தன். அப்படியே ரொம்ப கோபமாக பார்க்குறேன். போன ஆட்டோக்கார ஆளே காணும். 1 ஹவர் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, ஆள் வர்ற மாதிரி தெரியல. எனக்கு அப்படியே பரிதாபமாக பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு பேசுகிறார். அந்த ஆட்டோவில் ஒரு வசனம் எழுதியிருக்கு. என்ன வசனம் தெரியுமா? கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பானியா 3:15 ஒரு வசனம் எழுதிருங்க, அற்புதமான வசனம். அப்படியே படிக்கிறேன், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பானியா 3:15. எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு இந்த வசனம் வந்தது? எதுக்கு இந்த ஆட்டோக்கார் வந்தார்? எதுக்கு நமக்கு சாவணுன்ற எண்ணம் வந்துச்சு? அவர் வேறு போயிட்டார், வரவே காணோம். அப்படியே பார்க்குறேன், நிறைய ஆட்டோவில் நீங்கள் வசனம் நிறைய பார்க்கலாம். சில ஆட்டோவில் எழுதியிருக்கான், சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. ஒரு ஆட்டோவில் எழுதியிருக்கான். இன்னொரு ஆட்டோவில் எழுதியிருக்கிறான், சுடுகாட்ட பேய்களை நம்பலாம், சொந்தக்கார நாயங்களை நம்பாது. அவ்வளோ கடுப்பாயிட்டுக்கிறானுங்க. ஆனால் எனக்கு வந்த ஆட்டோவில் வசனம் தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு அல்லையில சொல்லலாம். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை எந்த நேரத்திலும் காப்பாற்றுவார். எந்த மாதிரி இக்கட்டான நேரத்திலையும் ஆபத்து நேரத்திலையும் கை தூக்கி விடுகிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து தான். அதை என் வாழ்க்கையில் அனுபவித்தேன். அப்படியே பார்க்குறேன், சே ஏன் இப்படி வசனம் வந்தது? அப்போ தான் யோசித்தேன்,
உனக்கு வாழ்க்கை வந்தது, புகழ் வந்தது, பணம் வந்தது, எல்லாம் வந்தது. எங்கேயாவது நீ கர்த்தரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா? எல்லாம் கேட்டால் என்னுடைய திறமை, என்னுடைய கற்பனை, என்னுடைய உழைப்பு எல்லாம் என்னுடைய ஆனால் எல்லாம் கர்த்தர் கொடுத்த கிருபைன்னு ஒரு வார்த்தை எங்கேயா சொல்லியிருக்காடா? தேவனை நீ மகிமைப்படுத்திருக்கியா? மகிமைப்படுத்தினதே இல்லை. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சகிறவனாலும் அல்ல, விளைவிக்கிற தேவனாலே இல்லை ஆகும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் அது. அவர் சொன்னால் தான் நீ விளையவே முடியும். அதான் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய கிருபை வேணும், இயேசு கிறிஸ்துவின் அருள் வேணும். இல்லைன்னா உன்னால் ஜெயிக்கவே முடியாது. அதான் யோசித்தேன், தப்பு பண்ணிட்டோம் வாழ்க்கையில், சாட்சியை சொல்லலை. இனிமேல் பட்டு உயிருள்ள வரை உலகமெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக சொல்லி தான் சாக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ மாதத்தில் 10 சர்ச் 5 போயிட்டே இருக்கிறேன். நிறைய சுவிசேஷத்தை பார்க்குறேன், அற்புதமான சாட்சிகளை சொல்கிறேன். நல்லா நிறைய பேர் சாட்சி ஆத்தும ஆதாயம் எல்லாம் வருது. ஏன் தெரியுமா? சாட்சி சொல்லணும்னு சொல்கிறது தெரியுங்களா? சாட்சி சொல்லுங்கள், நேரம் செல்லாது. ஏன்? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நேரம் நெருங்கி விட்டது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் சொன்னது, இப்போ சொன்னதில்லை. 2500 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் துல்லியமாக நடக்குது. அதில் சொன்னார், எருசலேம் மண்மேடாகி போகணும். எருசலேம்னு ஒரு நாடே இல்லை தெரியுங்களா? பாபிலோன், நினிவா 3 பட்டணம் அப்படி அழிஞ்சு போச்சு. அப்புறம் ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போது சொன்னார், எருசலேம் மீண்டும் கட்டப்படுன்னு. 1945 மே 18 இஸ்ரவேல் ஒரு நாடு உருவாகுது. 24 மணி நேரம் தான் ஆச்சுங்க நாடு உருவாகி. 7 நாடு சுற்றி அடிக்கிறான் அவனை. ஆனால் 7 நாடு துண்டகானத்தில் ஓட விரட்டினாங்க. அப்படி இயேசு சொன்னார், எருசலேம் தன் ஸ்தானத்தில் வைக்கப்படும். அது வரைக்கும் இஸ்ரவேலின் தலைநகரம் டெல் அவிவ் ஒரு ஊர் தான். நிறைய ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி வந்தாங்க, எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. இஸ்ரேல் தலைநகரம் முடியல. ட்ரம்ப் வந்தார், அவர் சொன்னார், நான் சொல்கிறேன் எருசலேம் இஸ்ரேலின் தலைநகரம்னாரு. 238 நாடு எதிர்ப்பு, 33 நாடு வரல, இந்தியா வரல. ஆனால் அவர் வீட்டோ பவர் வச்சிருக்காரு, முடிவு பண்ணி சொல்லிட்டாரு, எருசலேம் தான் இனிமேல் இஸ்ரவேலின் தலைநகரன்னு முடிவாயிடுச்சு. எருசலேம் ஸ்தானத்தில் வைக்கப்பட்டதா? இன்னும் அதில் வார்த்தைகள் சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து, யுத்தத்தின் சத்தங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் காலம் செல்லாது, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வரும்போது நீங்கள், நான், பாஸ்டரையா, இங்கே இருக்கிற அத்தனை பேரும் மறுமாக்கப்பட்டு பரலோகத்தில் சந்திக்க போகிறோம். கர்த்தரை அவர் வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்க போகிறோம். அதற்கு ஆயத்தப்படுங்கள். தனியாக போனால் அலவுடு கிடையாது. ஆத்ம சாட்சியோடு போகணும், ஆத்ம ஆதாயத்தோடு போகணும். சும்மா நான் மட்டும் வரணும் கிடையாது. ஒரு ஆத்மாவது நீங்கள் சேகரிக்கணும், ஒரு ஆத்மாவது நீங்கள் ரட்சிக்கப்படணும். ஞாபகம் வச்சுங்க. அதனால் இன்னிலேருந்து நீங்கள் ஒரு ஆத்மாவை சேகரிங்க. ஆளுக்கு ஒரு ஆத்மாவை சேகரித்தா போதும். அடுத்த மாதம் பார்த்தா அது 2 சர்ச் ஆகிடும். அதான் உண்மை. கடவுளை நேசியுங்கள், அவருக்காக சாட்சி சொல்லுங்கள், ஆத்மாவை சேகரிங்கள். அதான் ரெடி. அதனால் மறந்துடாதீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒன்று கொடுக்கலன்னா, இயேசு கிறிஸ்து ஒன்று கொடுக்கலாம், வருத்தப்படவே படாதீங்க. கர்த்தர் அதை விட பெஸ்ட்டு கொடுப்பார் உங்களுக்கு. ஏன்னா என்னை யோசிச்சு பாருங்கள், 87 வந்த படம் வந்திருந்தா 90 போயிருப்பேன். 2026 வரைக்கும் சினிமா இருக்கிறேன்னா காரணம் என்ன? கடவுள் எனக்கு எவ்வளோ பெஸ்ட்டு கொடுத்தாரு. அதனால் மறந்துடாதீங்க, கடவுள் பெஸ்ட்டு கொடுப்பார். அதே நேரத்தில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உள்ளே கேட்குறவங்களாம் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களை மதம் மாற சொல்லவே இல்லை. மதம் மாறவே வேணாம், மனம் மாறினால் போதும். இயேசு கிறிஸ்து தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் அவர் உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு ரெடினா வாங்க, ஐயா கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் நோய்கள் ஓடும், பேய்கள் பறந்து போகும், கட்டுகள் அழிக்கப்படும், தடைகள் உடைக்கப்படும். இன்னிலிருந்து உங்கள் துக்கங்கள்லாம் சந்தோஷமாக மாறிவிடும். அதனால் கர்த்தரை நம்புங்கள், இயேசுவை தேடுங்கள். அதற்கான நேரம் வந்துடுச்சு. தயங்காதீங்க. கேட்டுக்கிட்டு இருக்கோம் சிலவங்க, வரலாமா வேணாமான்னு. தயவுசெய்து தயங்காதீங்க. ஏன்னா சந்திர மண்டலத்தில் இறங்கணும் யார் தெரியுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் அவரில் இறங்க வேண்டியவர் யூரிக் ஆகிரின் தான் இறங்கணும். சந்திரன்கிட்ட போயிடுச்சு ராக்கெட்டு. இங்கேருந்து சொல்கிறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க, யூரிக்கா இறங்குப்பா ஆம்ஸ்ட்ராங், யூரிக் ஆகிரின் இறங்குன்றார். பயப்படுறாரு அவர். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது சந்திரனை பார்த்துட்டு. ஒன்று பார்த்தாங்க, லேட் ஆகுது, பரவாயில்ல ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் இறங்குனார். அவர் இறங்கிட்டார். அதனால் என்னாச்சு? சந்திரனில் காலடி வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் உலகம் பூரா பெயர் வந்துடுச்சு. அதனால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள தயங்காதீங்க, உடனே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் அருள் புரிவார். அதற்கு நானே சாட்சி. அதனால் தயவுசெய்து கர்த்தருக்காக வாழுங்கள், அவரை தேடுங்கள். உங்களுக்கு தேவையான அத்தனை உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.